அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் ஜே காவேரி. இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் உள்ள செய்யுளியலில் அமைந்திருக்கக்கூடிய கலிப்பா பற்றிய செய்திகள். கலிப்பா அதன் உட்தலைப்புகளில் இருக்கக்கூடிய வகைகள் மற்றும் அதனுடைய உறுப்புகள் பற்றி சுருக்கமாக இன்றைய வகுப்பில் நாம் காணலாம். முதலில் இலக்கணத்தை பொறுத்தவரை பாக்கள் 4 வகையாக பிரிக்கப்படுகின்றன. அதனுடைய ஓசையினை அடிப்படையாக கொண்டு பண்டைய இலக்கியங்களில் பாவகைகளானது 4 வகையாக பிரிக்கப்படுகின்றன. அவை வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்று 4 வகையாக சுட்டப்படுகின்றன. தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் இந்த அமைப்பு வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்ற அமைப்பு வரிசை முறையில் மாற்றத்துடன் காணப்படுகின்றன நூற்பாவில். இதில் வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா இவை பற்றி முன்னர் தொல்காப்பியர் சுட்டியுள்ளார். கலிப்பா பற்றி இன்றைய வகுப்பில் நாம் காணலாம். கலிப்பா என்பது துள்ளல் ஓசை உடையதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது கன்று எவ்வாறு துள்ளி வருகின்றதோ அதனை போன்று இதனுடைய இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒவ்வொன்றிலும் மாறி மாறி இடம்பெறுவதனை கொண்டு இது துள்ளல் ஓசை உடைய பா என்று சுட்டுவர். இந்த கலிப்பாவின் வகைகளை பற்றி கூறும் இடத்து கலிவெண்பா, ஒத்தாழிசை களி, கொச்சக களி, உரல் களி என்று 4 வகையினை தொல்காப்பியர் சுட்டுகின்றார். தொல்காப்பியர் சுட்டக்கூடிய இந்த வகையும் பிற்கால இலக்கண நூலாசிரியர்களின் உரையும் அதில் இருக்கக்கூடிய வகைகளும் வேறுபட்டு காணப்படக்கூடியதாக உள்ளன. தொல்காப்பியர் கூற்றுப்படி கலிப்பாவின் வகைகளானது 4 என்று சுட்டப்படுகின்றன. அதில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒத்தாழிசை களி மேலும் 2 உட்பிரிவுகளை கொண்டு உள்ளது. நேரிசை ஒத்தாழிசை களி என்று ஒன்றும், மற்றொன்று பின்னது மற்றையது என்று தொல்காப்பியர் சுட்டியுள்ளார். அந்த மற்றையது என்ன என்பதை அதை தொடர்ந்து வரக்கூடிய நூற்பாவில் அவர் சுட்டுகின்றார். தேவரை பராவும் தன்மை உடையது, அதாவது தெய்வங்களை முன்னின்று வாழ்த்தி பாடும் பொருள் உடையது 2வது வகை. ஒத்தாழிசை களி 2 வகையினை உடையது. அந்த 2இல் நேரிசை ஒத்தாழிசை களி ஒன்றும், 2வதிற்கு பெயர் சொல்லாமல் அதில் இருக்கக்கூடிய பாடுபொருளை வைத்து அதனுடைய பெயர் சுட்டப்பட உள்ளது. அந்த தேவரை பராவும் தன்மை உடையது மேலும் 2 உட்பிரிவுகளை உடையதாக உள்ளது. ஒன்று வண்ணகம், மற்றொன்று ஒருபோகு என்று 2 உட்பிரிவுகளை உடையது. அந்த 2இலும் ஒருபோகு என்ற வகையானது மேலும் 2 உட்பிரிவுகளை கொண்டு கொச்சக ஒருபோகு, அம்போதரங்க ஒருபோகு என்று மேலும் உட்பிரிவுகளை கொண்டு உள்ளது. இவ்வாறு கலிப்பாவின் வகைகள் காணப்படுகின்றன. மேலோட்டமாக கலிப்பா 4 வகைகளை உடையதாக இருந்து அதில் ஒத்தாழிசை களி உட்பிரிவாக முதலில் 2 வகை, அதில் 2வது வகையில் இருந்து மேலும் 2 வகை, அதன் உட்பிரிவில் இருந்து மேலும் 2 வகை என்று இதுவே ஒரு அலையினை போன்று உட்பிரிவாக பல பிரிவுகளை உடையதாக உள்ளது. இனி இவற்றை பற்றியும் அந்த பிரிவுகள் அமைந்திருக்கக்கூடிய உறுப்புகள் பற்றியும் இனி அடுத்ததாக காணலாம். கலிப்பாவின் வகைகள் பற்றி கூறுகின்ற பொழுது நூற்பாவில் ஒத்தாழிசை களி, களி வெண்பாட்டே, கொச்சகம் உரலொடு களி 4 வகைத்தே என்று தன்னுடைய நூற்பாவில் சுட்டியுள்ளார். இதனை மேலே நாம் கண்டோம். ஒத்தாழிசை களி, களி வெண்பாட்டு, கொச்சகம் உரல் களி என்ற 4 உடையதாக கலிப்பா காணப்படக்கூடியதாக உள்ளது. அதில் முதலாவதாக இடம்பெறக்கூடிய இந்த ஒத்தாழிசை கலிப்பா என்பதில் அதனுடைய வகைகள் 2ஆக காணப்படுகின்றன. நேரிசை ஒத்தாழிசை களி, தேவரை பராவல் களி என்ற 2ஆக காணப்படக்கூடியதாக உள்ளது. இந்த ஒத்தாழிசை களியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஆவன இடைநிலை பாட்டு, அதாவது பரிபாடல் பல உறுப்புகளை பெற்று வரும் என்று தொல்காப்பியர் சுட்டியிருப்பார். அதனை போன்றே கலிப்பாவும் பல உட்பிரிவுகள் உடைய உறுப்புகளை கொண்டு இருக்கும். அந்த உறுப்புகளை பற்றி சுட்டுகின்ற பொழுது தரவு, தாளிசை, தனிச்சொல், சுரிதகம், அராகம், அம்போதரங்கம் என்று பொதுவாக கலிப்பா 6 உட்பிரிவுகளை ஒவ்வொரு வகையிலும் மாற்றி மாற்றி இடம்பெற்று இருக்கும். அந்த வகையில் முதலாவதாக சொல்லக்கூடிய ஒத்தாழிசை கலிப்பாவானது 4 உறுப்புகளை கொண்டு உள்ளது. இடைநிலை பாட்டு, தரவு, போக்கு, அடை இந்த 4ம் தொல்காப்பியர் சுட்டி இருக்கக்கூடிய நூற்பாவில் இடம்பெறக்கூடிய அதே வார்த்தைகளை, அதே சொற்களை கொண்டு அமைந்துள்ளது. அதனை நாம் எளிமையாக சொல்வோம் என்றால் இடைநிலை பாட்டு என்றால் தாளிசை, தரவு என்பது முன்னுரையாக இடம்பெறக்கூடியது, போக்கு என்பது சுரிதகம் முடிவுரையினை போன்று இருக்கக்கூடியது, அடை என்பது தனிச்சொல். இவ்வாறு ஒத்தாழிசை களியானது 4 உறுப்புகளை கொண்டு இடம்பெற்றிருக்கும் என்று தொல்காப்பியர் சுட்டுகின்றார். கலிப்பாவில் உள்ள 4 வகைகளுள் 1 வகையான ஒத்தாழிசை களி அதனுடைய உறுப்புகளையும் வகைகளையும் இங்கு கண்டோம். அடுத்ததாக அந்த ஒத்தாழிசை கலிப்பாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு
தரவு ஒவ்வொரு உறுப்புகளும் எத்தனை அடிகளை கொண்டு இருக்கலாம் என்று வரிசைப்படுத்தி அதற்கும் ஒரு விளக்கம் கொடுத்துள்ளார். இவை அனைத்திற்கும் நூற்பா காணப்படக்கூடியதாக உள்ளது. இன்று நாம் அதற்குரிய விளக்கத்தை மட்டுமே இங்கு காண்பதாக உள்ளோம். முதலில் இடம்பெறக்கூடிய தரவு என்பது ஏற்கனவே கூறியுள்ளோம், ஒரு செய்யுளுக்கு முன்னுரையாக இடம்பெறக்கூடியதாக விளங்குவது தரவு என்பதாகும். இந்த தரவின் அடிவரையறையினை பற்றி தொல்காப்பியர் சுட்டுகின்ற பொழுது 4 முதல் 12 அடிகளை கொண்டு தரவானது இடம்பெறும் என்று சுட்டுகின்றார். அடுத்ததாக தாழிசை என்பதின் அடிவரையறையினை பற்றி கூறுகின்ற பொழுது தரவினை விட குறைந்து காணக்கூடியதாக தாழிசை வரும். அது ஒரு பொருள் மீது 3 அடுக்கி வரும் என்று கூறுவார். அடுத்த தனிச்சொல் என்பது எதனை அடுத்து இடம்பெறும் என்று கூறியிருப்பார். தாழிசையினை அடுத்து தனிச்சொல்லானது இடம்பெற்றிருக்கும் என்று சுட்டுகின்றார். இறுதியாக முடிவுரையினை போன்று இருக்கக்கூடிய சுரிதகத்தின் அடிவரையினை பற்றி சொல்லுகின்ற பொழுது பெரும்பாலும் தரவினை ஒத்து, அதாவது 2 அடிகள் முதல் 12 அடிகளும் வரலாம், மன்னிக்கவும் 4 அடிகள் முதல் 12 அடிகளும் வரலாம், அல்லது அதனை விட குறைந்தும் வரலாம் என்று கூறுகின்றார். எனவே 3 முதல் இன்ஃபினிட்டி என்று சொல்லக்கூடிய அளவு இல்லாததாகவும் வரலாம் என்று சுட்டுகின்றார். பெரும்பான்மை தரவினை போன்று இடம்பெற்றிருந்தாலும் தரவினை விட குறைந்தும் அடி இவ்வளவுதான் என்று நாம் சுட்டி கூற முடியாத அளவுக்கு மேற்கொண்ட பல அடிகளை உடையதாகவும் இந்த ஒத்தாழிசை கலியானது இடம்பெறலாம் என்று தொல்காப்பியர் சுட்டுகின்றார். அடுத்ததாக அந்த ஒத்தாழிசை கலியில் இருக்கக்கூடிய இன்னொரு வகையான முதலில் நேரிசை ஒத்தாழிசை கலியை பற்றி நாம் கண்டுவிட்டோம். அடுத்ததாகிய தேவரை பராவுதல் என்று இருக்கக்கூடிய ஒத்தாழிசை கலியை பற்றி இங்கு நாம் காண்கின்றோம். தேவரை பராவல் என்றால் பாராட்டல், கடவுளை முன்னின்று அவருடைய புகழினை போற்றி பாடுதல் தான் தேவரை பராவுதல் என்று கூறுகின்றனர். இதனுடைய வகைகளை பற்றி கூறுகின்ற பொழுது மேலும் 2 உட்பிரிவுகள் சுட்டப்படுகின்றன. வண்ணகம், ஒருபோகு என்ற 2 வகை சுட்டப்படக்கூடியதாக உள்ளது. இந்த வண்ணக கலிப்பாவின் வண்ணக ஒத்தாழிசை கலியானது மேலும் சில உறுப்புகளை பெற்று அமைந்துள்ளது. ஏற்கனவே நாம் கலிப்பா மொத்தத்திற்கு 6 உறுப்புகள், ஒவ்வொரு வகையிலும் அது மாறுபட்டு இருக்கும் நாம் என்று கண்டோம். அந்த வகையில் நேரிசை ஒத்தாழிசை கலிப்பாவை பற்றி சற்று முன்னர் கண்டோம். இங்கு வண்ணக ஒத்தாழிசை கலிப்பா பற்றி ஆசிரியர் கூறுகின்றார். இந்த வண்ணக ஒத்தாழிசை கலியானது 4 உறுப்புகளை கொண்டு இருக்கும். அந்த 4 உறுப்புகள் ஆவன தரவு, தாழிசை, எண், வாரம். இங்கு நாம் புதிதாக காணக்கூடிய ஒரு உறுப்பா என்பது எண் என்பது. எண் என்றதை இன்றைய நம்மளுக்கு தெரிந்த வார்த்தையில், இலக்கண வார்த்தையில் அம்போதரங்கம், பிற்கால இலக்கண நூல்களான யாப்பருங்கலக்காரிகை போன்றவற்றில் இதனை அம்போதரங்கம் என்று கூறியிருப்பர். அதனை மன்னிக்கவும் தொல்காப்பியர் எண் என்று சுட்டுகின்றார். அடுத்து முடிவுரை போன்று இருக்கக்கூடிய சுரிதகம் இங்கு வாரம் என்ற சொல்லில் சுட்டப்படக்கூடியதாக உள்ளது. எனவே வண்ணாக ஒத்தாழிசை கலியானது 4 உறுப்புகளை கொண்டு அமைந்துள்ளது. அதாவது தரவு, தாழிசை, அம்போதரங்கம், சுரிதகம் என்ற 4 உறுப்புகளை கொண்டு வண்ணக ஒத்தாழிசை கலிப்பாவானது இடம்பெற்றுள்ளது. இந்த வண்ணக ஒத்தாழிசை கலியின் அடிவரையினை பற்றி அடுத்த ஆசிரியர் சுட்டுகின்றார். தரவு நாம் நேரிசை ஒத்தாழிசை கலிப்பாவில் காண்கின்ற பொழுது அதனுடைய அடிவரையறை அங்கு 4 முதல் 12 என்று கூறப்பட்டு இருந்தது. இங்கு வண்ணக ஒத்தாழிசை கலிப்பாவில் இதனுடைய அடிவரையினை பற்றி ஆசிரியர் தொல்காப்பியர் சுட்டுகின்ற பொழுது 4, 6, 8 என்ற சீர்களை பெற்று அளவடியாக திகழும் என்று கூறுகின்றார். அளவடி என்று கூறுகின்ற பொழுது 4 அடிகள், நேரடி அளவடி எல்லாம் ஒத்த பொருளுடையது. 4, 6, 8 என்ற சீர்களை பெற்று அளவடிகளாய் திகழும் என்று தரவினுக்கு இங்கு விளக்கம் கூறுகின்றார். அடுத்து தாழிசை என்பது ஏற்கனவே நாம் முன்னர் சொன்னது போன்றுதான் தமிழ் பொருள் மொத்து ஒரு பொருள் மீது 3 அடுக்கி வரும் என்பர். எனவே கலிப்பாவை பொறுத்தவரை தாழிசை எப்பொழுதுமே இதே அமைப்பை, இதே பொருளை மட்டுமே பெற்று வருவதாக திகழ்கின்றது. அடுத்ததான வாரம் என்பது சுரிதகம். ஏற்கனவே கூறியது போன்று இது ஒரு செய்யுளின் முடிவுரையினை போன்று திகழக்கூடியது. இது தரவினை போன்றே இடம்பெறும் என்று கூறுகின்றார். இங்கு புதியதாக சுற்றப்படக்கூடிய இந்த அம்போதரங்கம் என்ற உறுப்பு முதலில் பெருகி பின்னர் சுருங்கும் என்று கூறுகின்றார். அம்போது அரங்கம் என்று கூறுகின்ற பொழுது அதற்குரிய வார்த்தை, அதற்குரிய பொருள் என்று கூறுகின்ற பொழுது என்ன என்றால் கடல் அலை. கடல் அலையினை நாம் அனைவரும் கண்டிருப்போம். முதலில் கடலில் இருந்து மத்திப்பர் அந்த பகுதியில் இருந்து வருகின்ற பொழுது மிகவும் வேகமாக வந்து வர 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 அதனுடைய தன்மை சுருங்கி கொண்டே வரும். அதனை போன்றே அம்போதரங்கம் என்ற உறுப்பானதும் முதலில் நிறைய அடிகளை பெற்று வர வர சுருங்கிக் கொண்டே வரும் என்று சுட்டுகின்றார்.
அவ்வாறு 4, 3, 2 என்ற அடிகளை பெற்று திகழும் என்று வண்ணக ஒத்தாழிசை கலிப்பா பற்றி தொல்காப்பியர் சுட்டுகின்றார். முதலில் நாம் நேரிசை ஒத்தாழிசை கலிப்பாவை பற்றி கண்டோம். அடுத்து இரண்டாவது இருக்கக்கூடிய தேவரை பராவுதல் என்ற அந்த ஒத்தாழிசை கலியானது 2 வகைகளை பெற்று திகழ்கின்றது. வண்ணகம், ஒருபோகு. அந்த வண்ணக ஒத்தாழிசை கலிப்பா 4 உறுப்புகளை பெற்றிருக்கின்றது என்று இதுவரை கண்டோம். அடுத்ததாக சுட்டப்படக்கூடியது ஒரு போகு. அந்த ஒரு போகு என்ற கலிப்பா எவ்வாறு திகழும் என்பதை அடுத்த ஆசிரியர் சுட்டுகின்றார். இந்த ஒரு போகு என்ற கலிப்பாவானது மேலும் 2 உட்பிரிவுகளை பெற்று திகழ்கின்றது. கொச்சக ஒருபோகு, வண்ணக ஒருபோகு என்று திகழ்கின்றது. இதில் கொச்சக ஒருபோகின் இயல்புகள், அந்த கொச்சக ஒருபோகு என்றால் என்ன, கொச்சகம் என்ற வார்த்தை பற்றி ஏற்கனவே நாம் அறிந்ததுதான். கொச்சகம் என்பதை இன்றைய நாம் வார்த்தையாக கொசுவம் என்று கூறுவோம். அதாவது சேலையில் கொசுவம் என்பது ஆடையை மடித்து மடித்து வைத்துக்கக்கூடியது. அதனை போன்றே செய்யுளில் ஒரு பொருளை மடித்து மடித்து மீண்டும் வரக்கூடியதை தான் கொச்சகம் என்று கூறுவோம். அந்த கொச்சக ஒருபோகு அதனுடைய தன்மை எவ்வாறு இருக்கும் என்பதை இங்கு ஆசிரியர் சுட்டுகின்றார். தரவு இன்றி தாளிசை முதலான உறுப்புகளை பெற்று வரலாம், அல்லது தாளிசையின்றி தரவு முதலான உறுப்புகளை பெற்று வரலாம். தனிச்சொல் இதில் பெரும்பாலும் வரவே வராது. சுரிதகம் இன்றி சில நேரம் தரவு மட்டுமே முடியலாம். யாப்பாலும் பொருளாலும் வேறுபட்டு வரலாம் என்று கொச்சக ஒருபோகு அமையக்கூடிய தன்மை குறித்து தொல்காப்பியர் தனது நூற்பாவில் சுட்டியுள்ளார். மேலும் இந்த கொச்சக ஒருபோகின் அடிவரையறையினை பற்றி சொல்கின்ற பொழுது, கொச்சக ஒருபோகு 10 முதல் 20 அடி வரையறைகளை பெற்று வரும். அடுத்ததான அம்போதரங்க ஒருபோகு 30 முதல் 60 வரையிலான அடி வரையறைகளை பெற்று வரும். அம்போதரங்க ஒருபோகின் உறுப்புகள் 5 என்று சுட்டுகின்றார். எருத்து, கொச்சகம், அராகம், சிற்றன், அடக்கியல் போன்ற 5 உறுப்புகளை அம்போதரங்க ஒருபோகு பெற்று வரும் என்று தொல்காப்பியர் சுட்டுகின்றார். அடுத்ததாக இடம்பெறக்கூடியது கலி வெண்பா. கலிப்பா 4 வகைகளை பெற்று வரும் என்று நாம் கண்டோம். 2 வகைகளை நாம் பார்த்துவிட்டோம். 3வதாக சுற்றக்கூடியது கலி வெண்பா. இந்த கலி வெண்பா என்பது ஒரு பொருள் குறித்து வெண்பா அமைப்பில் வரக்கூடியது என்று கூறுகின்றார். ஒரு பொருள், ஏதாவது ஒரு பாடுபொருள் வெண்பா அமைப்பில் கலிப்பா தன்மையில் வரக்கூடியதைத்தான் கலிவெண்பா என்று சுற்றுகின்றனர். கலிப்பாவிற்குரிய 6 உறுப்புகளும் இங்கு இடம்பெறும். கலிப்பாவின் முழுமை தன்மை இந்த கலிவெண்பாவில் தான் திகழும் என்று தொல்காப்பியர் சுட்டுகின்றார். அந்த 6 உறுப்புகளானது தரவு, தாளிசை, அராகம், அம்போதரங்கம், தனிச்சொல், சுரிதகம். இந்த அமைப்பில்தான் பாடலில் காணப்படும் உறுப்புகள். இந்த உறுப்புகள் முறை மாறியும் வரலாம், அப்படியேவும் வரலாம். சில இடங்களில் உறுப்புகள் குறைந்தும் வரலாம். இவ்வாறு கலிப்பாவிற்குரிய 6 உறுப்புகளையும் பெற்று திகழ்வது கலிவெண்பா என்று தொல்காப்பியர் சுட்டுகின்றார். இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கலிப்பாவின் வகையானது உரள் களி. இந்த உரள் களி என்று கூறுகின்ற பொழுது இது எத்தகைய தன்மையை உடையது என்றால், இன்றைய நாம் கூறக்கூடிய நாடக அமைப்பில் இடம்பெறக்கூடியதுதான் இந்த உரள் களி. முதலில் ஒருவர் வினா கேட்பது போலவும், அதற்கு ஒருத்தர் விடை கூறுவது போலவும், மறுபடியும் வினா கேட்பது என்று உரையாடல் வடிவில் இருக்கக்கூடிய இந்த பாவகைதான் உரள் களி என்று கூறுகின்றனர். பெரும்பாலும் கலிப்பாவில் இத்தகைய உரள் களி உடைய பாடல்கள் அதிகம் காணப்படக்கூடியதாக உள்ளன. கலிப்பாவின் இறுதி உறுப்பாகிய சுரிதகம் சில பொழுது இந்த உரள் களியில் இல்லாது இருத்தலும் உண்டு. இவ்வாறு கலிப்பாவானது 4 உறுப்புகளை 4 வகைகளை கொண்டு ஒவ்வொரு வகையும் உட்பிரிவு அதில் ஒன்று அந்த ஒத்தாழிசை களி என்ற ஒன்று மட்டுமே உட்பிரிவுகள் பலவற்றை கொண்டு இடம்பெறக்கூடியதாக உள்ளன. அதில் ஒவ்வொன்றிலும் உறுப்புகள் மாறி மாறி இடம்பெற்றிருக்கும். பொதுவாக கலிப்பாவானது 6 உறுப்புகளை பெற்று கொண்டு முடியும். இன்றைய யாப்பரங்கழகர் காரிகை நூலிலும் இந்த உறுப்புகள் சுட்டப்பட்டுள்ளன. அந்த உறுப்புகளின் தற்கால பெயரான தரவு, தாளிசை, தனிச்சொல், சுரிதகம், அராகம், அம்போதரங்கம் ஆகும். இதற்கு தொல்காப்பியர் சுட்டி இருக்கக்கூடிய வேறு சில பெயர்கள் இங்கு சுட்டப்பட்டுள்ளன. தரவு என்பது ஒரு செய்யுளுக்கு முன்னுரை போன்றும், சுரிதகம் என்பது ஒரு செய்யுளுக்கு முடிவுரை போன்றும் காணப்படும். தாளிசை என்பது நாம் சொல்ல வந்த கருத்தை மேலும் மக்கள் மனதில் சென்று செலுத்தும் விதமாக அழுத்தி கூறுவதற்காக ஒரு பொருளை 3 விதமாக மாற்றி மாற்றி கூறுவதைத்தான் தாளிசை என்போம். இதில் தாளிசை என்பதற்கு தொல்காப்பியர் சுட்டக்கூடிய இன்னொரு பெயர் இடைநிலை பாட்டு என்பதாகும். தனிச்சொல் என்பதற்கு தொல்காப்பியர் சுட்டக்கூடிய இன்னொரு வார்த்தை அடை என்பதாகும். சுரிதகம் என்பதற்கு போக்கு, வாரம், அடக்கியல், வைப்பு என்று சுட்டுகின்றார். அராகம், அம்போதரங்கம். அம்போதரங்கம் என்பது
அலைகளை போன்று வரக்கூடியது. இதற்கு இன்னொரு பெயர் எண் என்று தொல்காப்பியர் சுட்டியிருப்பார். இவ்வாறு கலிப்பாவானது துள்ளல் ஓசை உடையதாக இருந்து 4 பெரும் பிரிவுகளை கொண்டு அதில் ஒத்தாழிசை கலிப்பாவானது மேலும் பல உட்பிரிவுகளை கொண்டு திகழக்கூடியதாக உள்ளது. இந்த கலிப்பா பெரும்பாலும் உரையாடல் அமைப்பில் இருக்கக்கூடியதாக திகழும் என்று கூறுவர். இது 6 உறுப்புகளை பெற்று வரும். இவ்வாறு தொல்காப்பியத்தில் கலிப்பா பற்றிய செய்திகள் பெரும்பான்மை இடம்பெற்றிருக்கின்றன. இதை குறித்த நூற்பாக்கள் புத்தகத்தில் காணப்படக்கூடியதாக உள்ளன. இங்கு நாம் கண்டிருப்பது அவற்றிற்குரிய விளக்கத்தை சுருக்கமாக கண்டோம். நன்றி.